ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இது வரைக்கும் அவங்களை எதிரி எதனா பார்த்துக்கிறோம். பட் ஆனால் அவங்களுக்கு உள்ள அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா, உலகத்திலேயே 6வது பெரிய ஆயுதப்படை வச்சிருக்க நாடு பாகிஸ்தான். அவங்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறதே இந்த ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதிகள், அப்புறம் நம்ம கூட நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி உலக நாடுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் தடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அமைதிப்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுமே வந்து இதுக்கு போய் பணி புரிஞ்சுட்டு வருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமாலியா, சிரியா, லியோ, அப்புறம் போஸ்பானியா, கேங்கோ அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேஸ்லலாம் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா இந்த படைகளை அனுப்பும்போது 2009 கிட்டத்தட்ட 23 நாடுகளுக்கு இந்த படைகளை பாகிஸ்தான்லேருந்து அமைச்சிருக்காங்க. 41 குழுக்களாக. அதில் கிட்டத்தட்ட 141 பேர் இறந்து போயிருக்காங்களாம். இப்படி ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய பங்களிப்பு அவங்க கொடுத்தாங்கன்றதுக்காக 2009 ஐக்கிய நாடுகள் சபையை வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிக்கிறாங்களே, நிச்சயமாக இறந்து போனவங்களை நம்ம அனுசரித்து ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் மெரிட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 30.